1000 அத்தி வரதற்கு சமமான கோவில் எது என்று தெரியுமா உங்களுக்கு? அதுவே வேதநாராயண சுவாமி கோவில், நாகலாபுரம், ஆந்திர பிரதேசத்தில் உள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் நாகலாபுரம் என்ற கிராமம் உள்ளது. இது நாகலாபுரம் மண்டலத்தின் தலைமையகம் ஆகும். விஜயநகரப் பேரரசின் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் காலத்தில் அவரது தாயார் நாகலா தேவியின் நினைவாக நாகலாபுரம் கோயில் நகரம் கட்டப்பட்டது. எனவே முதலில் ஹரிகண்டபுரம் என்று அழைக்கப்பட்ட இந்த இடம் பின்பு ஸ்ரீ நாகலாபுரம் என்று அழைக்கப்பட்டது. விஜயநகர கட்டிடக்கலை பாணியை பிரதிபலிக்கும் இந்த கோவிலில் பிரதான மூர்த்தி வேதநாராயண சுவாமி மேற்கு நோக்கியிருக்கிறார். கருவறையின் இருபுறமும் வேதநாராயண சுவாமிகள் அவரது துணைவிகளான ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் உள்ளனர். பகவான் விஷ்ணு மத்ஸ்ய அவதாரத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதாவது இந்த கோவிலில் உள்ள தச அவதாரத்தின் முதல் அவதாரம். அவர் சோமகாசுரன் என்ற அரக்கரிடமிருந்து 4 வேதங்களைக் காப்பாற்றி பிரம்மாவிடம் திரும்பினார். எனவே வேதநாராயண சுவாமியின் கோயில் தெய்வத்திற்கு பாதங்கள் இல்லை, அதற்குப் பதிலாக மத்ஸ்யம் உள்ளது. இது பகவான் விஷ்ணுவின் மத்ஸ்ய அவதாரத்தை குறிக்கிறது. நாகலாபுரம் ஸ்ரீ வேத நாராயணசுவாமி கோவில் புராணம். புராணங்களின்படி மத்ஸ்ய புராணம், ஸ்ரீ வேத நாராயணசுவாமி கோயிலின் வரலாறு பிரபஞ்சத்தின் ஆரம்பம் வரை செல்கிறது. பிரம்மா ஒருமுறை தூங்கினார். வேதங்கள் அவர் வாயிலிருந்து விருப்பமில்லாமல் நழுவின. இந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த சோமகாசுரன் என்ற அசுரன் வேதங்களை உடனே திருடிக்கொண்டு கடலின் ஆழத்தில் ஒளிந்து கொள்கிறான். வேதங்கள் பிரபஞ்சத்தின் உருவாக்கம் மற்றும் இயங்குதலுக்கு தேவையான முக்கிய அறிவு. எனவே தேவதைகள் வேதங்களை மீட்டெடுக்கவும் உலகத்தை அதன் அசல் சமநிலைக்கு கொண்டு வரவும் பகவான் விஷ்ணுவின் உதவியை நாடுகிறார்கள். இதன் பொருட்டு பகவான் மகாவிஷ்ணு மத்ஸ்ய அவதாரத்தை எடுத்துக்கொண்டு சோமகாசுரனை கடலின் ஆழத்தில் தேடி கண்டுபிடித்தார். பல ஆண்டுகள் நீடித்த சண்டைக்குப் பிறகு அசுரனை தோற்கடித்து வேதங்களை மீட்டெடுத்தார். இவ்வாறு பகவான் விஷ்ணு உலகிற்கு அதன் இயல்பான சுழற்சியையும் ஒழுங்கையும் திறம்பட வழங்கினார். பின்னர் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் பகவான் மத்ஸ்யா இங்கு ஓய்வெடுக்கிறார். இந்த கோவிலில் உள்ள பகவான் பிரயோகத்திற்காக பயணத்திற்கு தயாராக கையில் தயாராக இருக்கும் சுதர்சன சக்கரத்துடன் வட்டு, துஷ்ட நிர்வாகன, உலகை தீமையிலிருந்து தூய்மைப்படுத்துதல் தோரணையை எடுக்கிறார். சோமகாசுரனை வென்று கடலில் இருந்து வெளிப்பட்டபோது சூரிய தேவன் தனது மென்மையான கதிர்கள் மூலம் பகவானின் தலை முதல் கால் வரை கடலின் ஆழத்தின் குளிரை அகற்றினார். இந்த நிகழ்வை கருத்தில் கொண்டு இக்கோவிலில் உள்ள மூலவர் மேற்கு நோக்கி அமைத்து மாலை 6 மணி முதல் 6:15 மணி வரை சூரிய அஸ்தமன கதிர்கள் பிரதான கோபுரத்தில் நுழைந்து நுழைவாயிலில் இருந்து 600 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மூலவரை தொடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோவிலில் உள்ள புனித கல்வெட்டுகளின்படி இந்த நிகழ்வு கோடை காலத்தின் தொடக்கத்துடன் ஒத்துப்போகிறது. மேலும் கோயில் பிரம்மோற்சவம் சுக்ல துவாதசி, திரையோதசி மற்றும் பால்குண மாசத்தின் சதுர்த்தசி, பிப்ரவரி மார்ச் அன்று வரும் இந்த 3 நாட்களிலும் சூரிய கதிர்கள் மூலவரின் பாதங்கள், தொப்புள் மற்றும் நெற்றியில் விழும் வகையில் கோயில் கட்டிடக்கலை கட்டப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வை சூரிய பூஜை என்று கொண்டாடப்படுகிறது. இந்த ஆலயத்தின் கோபுரம் பார்க்கும் போதே நமக்கு பல்லாண்டு பல்லாண்டு, பல்லாயிரத்தாண்டு, பல கோடி நூறாயிரம், மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு என பல்லாண்டு பாடத் தோன்றுகிறது. இந்த பெருமாளை வழிபடுவதன் மூலம் பித்ரு தோஷம், சர்ப்ப தோஷம் முதலான பல தோஷங்கள் நீங்கும். இந்த கோவில் அனைத்து ராசியினரும் வழிபட வேண்டிய கோவில். குறிப்பாக மீன ராசியினர் அவசியம் வழிபட வேண்டும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெருமாளை நாமும் வழிபட்டு அருள் பெறுவோம். மற்றும் ஒரு சிறப்பான கோவிலில் நான் எங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.